perpendicular lines பார்க்க போறோம். இப்ப perpendicular lines என்ன? The two lines which intersect at the right angle are called perpendicular lines. அப்ப right angle ன்றது உங்களுக்கு தெரியும். right angle symbol பாத்தீங்கன்னாக்கா so ஒரு லைன் ரெண்டு லைன் செக்மென்ட் பாத்தீங்கன்னாக்கா perpendicular. actually the two lines which intersect at right angles are called perpendicular lines. அப்ப இந்த ரெண்டு லைன் செக்மென்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த intersect ஆகுது. அது எந்த மாதிரி intersect ஆகுது? It's right angle frame ஆகுற மாதிரி என்ன ஆகுது? Intersect ஆகுது. அது மாதிரி right angle frame ஆகுற மாதிரி intersect ஆனா these lines are perpendicular lines சொல்ல முடியும். So அப்ப which lines? AB is perpendicular to PQ. So the two lines AB and PQ are perpendicular lines. So it is denoted as எப்படி சிம்பிள் பாத்தீங்கன்னாக்கா இப்ப parallel சொன்னேன் இல்லையா, parallel பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப perpendicular பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சோ பாருங்க இது உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே உங்களுக்கு it is a perpendicular line. சரிங்களா? which one? AB is perpendicular to PQ. so it is denoted by symbol means it's a perpendicular line. so AB is perpendicular to PQ. சரிங்களா? so next பாத்தீங்கன்னாக்கா intersecting point பார்க்க போறோம். அப்ப intersecting point ன்றது பாத்தீங்கன்னாக்கா the lines is a non parallel, the non two parallel lines is a meet any other points. ஒரு non two parallel இப்போ ஒரு லைன் செக்மென்ட் எடுத்துக்கங்க. so இப்போ A it's a B, AB is a line, C and D is a another line. It is a non two parallel lines. அப்ப parallel lines என்ன? so ஒரே மாதிரி பார்த்தா do not intersect each other. எங்கயுமே என்னது intersect ஆகாது. அப்ப intersect ஆகிற லைன் என்ன லைன்ஸ் அது? non parallel lines. அப்ப ரெண்டு non parallel lines வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது? மீட் ஆகுது. it is a x ன்னு வெச்சீங்க. அப்ப x is a intersecting points. சரிங்களா? சோ அப்ப intersecting point இருந்து two non parallel lines ல வந்து non parallel lines intersect at a point x. அப்ப ரெண்டு non parallel lines intersect ஆ கண்டிப்பா ஒரு இடத்துல அதுக்கு பாயிண்ட் என்னது பேரு? x is a intersect. அப்ப x தான் மென்ஷன் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம எடுக்கிற பாயிண்ட் தான். அப்ப ரெண்டு லைன் செக்மென்ட்ல intersect ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் பேர் என்னது? intersecting point. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 3 or more parallel and more non parallel lines intersect ஆகும்போது it is called concurrent lines. அப்ப அதாச்சுல பாத்தீங்கன்னா இப்ப 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 3 or more non parallel lines intersect ஆகும்போது it is called concurrent lines. சோ பாத்தீங்கன்னா concurrent lines பத்தி ஒரு டயகிராம் கொடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஈஸியா புரியும். ஏன்னா because concurrent linesல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸர்சைஸ் சம்ஸ்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும். சோ இப்ப concurrent lines பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம concurrent lines பார்க்க போறோம். concurrent linesனா என்ன? एक्चुअली நமக்கு பாத்தீங்கன்னா இந்த intersecting point தெரியும். intersect pointங்கிறது பாத்தீங்கன்னாக்கா two non parallel line intersect at a point. so பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க A B and C is a two non parallel lines intersect at a point. அதே லைன்ல பாத்தீங்கன்னாக்கா EF is also passing through the point X. சோ பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னாக்கா third line பாத்தீங்கன்னாக்கா EF அதே பாயிண்ட்ல பாசிங் த்ரோவா இருக்கு. சோ அப்ப 3 லைன்ஸ் இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா AB CD and EF as 3 line segment, 3 line is passes through only one point. which point? X. அப்ப இது மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது பேர் என்னது? it is a concurrent line. சரிங்களா? சோ அப்ப the 3 lines are which one? AB CD and EF are concurrent line. சரிங்களா? சோ அப்ப அந்த concurrent lines ன்றது so அதாவது 3 or more line passing through a point are called concurrent lines. so அப்ப 3 or more line வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே பாயிண்ட் ஒரே புள்ளியின் வழியாக செல்லும். சோ அது மாதிரி செல்லும்போது அந்த லைனுக்கு என்ன பேரு? it's a concurrent line. சரிங்களா? சோ அப்ப இந்த P is இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா, so A B C D E F. so பாத்தீங்கன்னாக்கா இது passes through one point, that point is X. so அப்ப X is the point of concurrency. இந்த X ன்றது பாத்தீங்கன்னாக்கா point of concurrency. so அப்ப இது மாதிரி so 3 lines passes through 3 or more lines, 3 lines தான் கிடையாது, 3 or more line passing through at the one point X. it is called concurrent lines. அப்ப அந்த மூணு லைன் செக்மென்ட் இருக்குல, அந்த 3 லைன் செக்மென்ட் பாசிங் இந்த பாயிண்ட்க்கு பேர் என்னது? the point of concurrency. அப்ப X is a point of concurrency. சரிங்களா? சோ அப்ப புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க concurrent linesல 3 or more line passing through a point or concurrent lines. so அப்ப இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? X is a point of
கான்கரன்சி சரிங்களா அப்ப ரெண்டு two non parallel lines intersect னா அதுக்கு பேர் என்னது it is a point of intersection அப்ப இது மாதிரி ஒரு two non parallel lines பாத்தீங்கன்னாக்கா p q x y சோ அப்ப இது மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் உருவாகுது இல்லையா இத நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா c ன்னு வெச்சுங்க அப்ப c is a point of intersection அப்ப two non parallel lines intersect ஆகும்போது அதுக்கு பேர் வந்து c is a point of intersecting அதே இந்த two non parallel linesல 3 or இன்னொரு லைன்ஸ் இல்ல 4 லைன்ஸ் 3 லைன்ஸ் இது பாசஸ் through ஒரே பாயிண்ட்ல போகும்போது அதுக்கு பேர் என்னது it is a concurrent lines பாருங்க அதுதான் கொடுத்திருப்பாங்க two non parallel அதே வழியாக என்ன பண்ணுது இந்த EF என்ற லைனும் போது பாசஸ் through இந்த point x that points are point of concurrency இந்த total lines பேர் என்னது it is a concurrent line சரிங்களா அப்ப concurrent linesக்கும் intersecting linesக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா ஈஸியா நீங்க இத பத்தி சம்ஸ் கேக்கும்போது நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் சம்ஸும் and plus exercise சம்ஸும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா